இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சேர்ந்து எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடி அவரை உயர்த்துவோம். இயேசு நல்லவர். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீங்க பாடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சேர்ந்து உற்சாகமா. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே, நாமம் உயர்த்திடுவே. கரங்களை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. உற்சாகமாக ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. பாடலாமா? மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை. ஒரு விசை கூட மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி இந்த காலவேளையில் ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும்.
உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த உள்ளத்தோடு நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உயர்த்தலாமா? உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே ரெண்டு கையை உயர்த்தி உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. ஒரு விஷயம் உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே உயர்த்தி உண்மை உள்ளவரே உண்மை உள்ளவரே. எல்லாருடைய வாய்கள் திறக்க உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவரே. Faithful God. கரங்களை தட்டி ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. உங்க சத்தம் உயரட்டும். சபையார் யாவரும் இணைந்து ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆவியில் அவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ இந்த புதிய மாதத்தில் ஆராதனைக்குரியவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே. கையை உயர்த்தி இயேசு ராஜா இயேசு ராஜா என் பலனா. எத்தனை பேரால் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண முடியும்? கடந்த 2 மாதம் எல்லாம் இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே. கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை. சபையார் யாவரும் இணைந்து ஆராதனை உயர்த்துவோம் இயேசுவை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் நான் அங்கே வந்து என்னுடைய பிள்ளைகளை
ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரபபபமமமமசே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை. துதிக்க 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 விடுதலை இந்த புதிய மாதத்தில். ஓ புதிய கிருபைகளா, நம்முடைய புதிய பலத்தால் சபையை ஒரு விசை கூட அலங்கரிக்க விரும்புகிறேன். ஓ ஆவியானவருக்கு ஆராதனை உமக்கே. பாடிக்கொண்டிருக்கும் போதே எல்லா கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும். பாடிக்கொண்டிருக்கும் போது எல்லா பலவீனங்கள் இப்போது மாறுகிறது. பாடிக்கொண்டிருக்கும் போது எல்லா தடைகள் இப்போது உடைகிறது. ஓ ரமமமம ஷேப்ரஜலமமமம. ஓ நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை உன் குடும்பத்திற்குள்ளாக தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காலவெளியில ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி நல்ல ஒரு 2 நிமிஷம் வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. துதிக்க துதிக்க எல்லா கட்டுகள் உடையட்டும். துதிக்க துதிக்க எல்லா பாரங்கள் விலகட்டும். துதிக்க துதிக்க ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரபபபமதலரமகதலரம. ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. 2 கையை உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா? பாடுங்க. நீ தரும் ஹல்லேலூயா. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆரா. 2 கையை அவருக்கு நேரா உயர்த்தி உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு தானே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆராதனைக்குரியவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை வல்லமையானது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா சத்தம் வர ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும். ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகள் வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, it is coming to you with power. The word has power. ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியில ஏன்னா இது பேசி பேசியே உண்டாக்கப்பட்ட ஒரு உலகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாரு, வேர்ட் டெலிவர் பண்றாரு. ஒரு சீக்ரெட் என்னன்னா, அதே அத்தாரிட்டி உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம இன்னைக்கு see the most of the Christians they don't know what's going on inside. அவங்களுக்கு அவங்க உள்ள இருக்கிற வல்லமே இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தெரியாம இருக்கிறோம்.
ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நான் வேஸ்ட்டு, என்னை வந்து எல்லாம் ஒதுக்குறாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பலப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல இருக்கிறனால யூ ஹேவ் தி சேம் அத்தாரிட்டி, பவர். ஆமென். நீங்க பேசும்போது வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடு புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதான் எழுதுறாரு, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, அது வல்லமையோடும், இரண்டாவது பரிசுத்த ஆவியோடும் வருதான். ஆண்டவர் பேசுறாரு, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்றார். ஆமென். நீங்கள் அடுத்த வாட்டி எங்கள் வீட்டில் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைனா வார்த்தையை பேசுங்க. வெறும் வசனம் மாத்திரம் இல்லை. ரொம்ப சண்டை நடக்குதா, மனசுக்குள்ளே வசனத்தை பேசுங்க. அந்த வசனம் வல்லமையோடு வருகிறது, பரிசுத்த ஆவியோடு வருகிறது, முழு நிச்சயத்தோடு வந்தது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இன் தி சைட் ஆஃப் காட். உலகம் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உலகம் உங்களை தள்ளியிருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் அவருக்குள்ள இருந்த அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் உங்களுக்குள்ள, நமக்குள்ள, அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற சபையாகி நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன், ஆமென், நான் செய்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, என்னிலும் பலத்த காரியம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க? கையை உயர்த்தூர். அல்லேலூயா. You have the church has same authority, same power. அதனை நீங்க இந்த வாரங்களில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபிக்கிறோமா, பிரச்சனை போராட்டம் கொஞ்சம் பெருசாக எழும்பும். என்னையா இது வந்த முதல் மாதத்தில் கொஞ்சம் லைட்டாக ஷாக் கொடுக்குறீங்கன்னா, when you pray problems grow, when you pray situations changes. அல்லேலூயா. அப்போ வார்த்தையை பேசுங்க. இந்த ரீசெண்டாக ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம இன்னொரு பாட்டுக்கு போவோம். ரீசெண்டாக மார்ச் 1 உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. கையில் கத்தியை வச்சுட்டு 3 இடத்துல ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து திட்டம் போட்டார்கள். அது பயங்கரமாக பிளான்லாம் வந்துச்சு. ஒரே நேரத்தில் மார்ச் 1 ஒரு பயங்கரமான ஒரு சேதம், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை கொலை பண்ணிடணும்னு சொல்லி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அறிக்கை பண்ணாங்க. அது பயங்கர வைரல் ஆச்சு. சபை ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தது, விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. நேற்று அந்த ரிலீஃப் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் ஒரு பாஸ்டர், அவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் யாவற்றையும் கேட்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மாறுதல் உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென், ஆமென். See, the prayer has power. ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு உங்களுக்கே சந்தோஷப்பா, நாம அப்படிப்பட்டோம்னா சொல்லுங்க பக்கத்துல, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்னொரு பாடலை கூட பாடுவோம். இந்த மறந்துடாதீங்க, வேர்ட் ஆஸ் பவர். அல்லேலூயா. ஜி மேஜர் போயிடலாம். ஆமென். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவாவினால் ஆகும், தேவாவினால் ஆகும். ஹalleluya. Thank you, Holy Spirit. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். பாடுவோம். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹalleluya hallelujah 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 hallelujah. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால். பலன் தாரும் பலன் தாரும் பலன் தாரும், பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும் ஜெயம் தாரும், தோல்வியின் வேலைகளில். பாடுவோம். பலன் தாரும். கரங்களை தட்டி.
பலவீன பகுதிகளில் ஜெயம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வியின் வேலைகளில் ஹalleluya 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 ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும் பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும் ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் கேளும் பதில் தாரும் பதில் தாரும் கண்ணீருக்கு பதில் தாரும் ஹalleluya உயர்த்துவோம் ஹalleluya 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 விடுதலையை விடுதலையை விரும்புகிறேன் ஐயா தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா கேட்போம் விடுதலையை மேல கீழே கொஞ்சம் வாயை திறந்து பாடுங்க நீங்க விரும்பினா ஆண்டவர் தருவார் தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா விடுதலையை 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 விரும்புகிறேன் ஐயா தாருமையா தாருமையா இப்பொழுது தாருமையா ஹalleluya 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 அபிஷேகியும் அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும் அனல் மூட்டும் அனல் மூட்டும் ஆவியால் அனல் மூட்டும் அபிஷேகியும் அபிஷேகியும் அனல் மூட்டும் அனல் மூட்டும் ஆவியால் அனல் மூட்டும் ஹalleluya Hallelujah, 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 hallelujah. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் விடுதலை. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெளியில பாடுவோம். ஓ எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன்
சேர்ந்து பாடுவோம். வெற்றியை தருகிறார். ஓ, எனக்குள்ளே என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க. எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். ஓ, எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஓம் ஆராதிப்பே. நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். சபையாவரும் இணைந்து உயர்த்துவோம். ஜீசஸ் ஆராதிப்பேன் நான். ஆண்டவரே சுவை. வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ. சொல்லுங்க சொல்லுங்க. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ இருக்கவே முடியாது. ஜீசஸ். அகிலமெங்கிலும் ஆண்டவரேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவரேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சபைகள் மரத்தோடு என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. பாடுங்க பாடுங்க. இயேசுதான் வழி என்கிற, இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்க தேசம் எங்கும் கேட்கணுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை இந்த காலை வேளையில் விசேஷித்த தேவ வல்லமை. ஓ ரபமமமமமசே. கட்டுகளை உடைக்கிற தேவ வல்லமை, தடைகளை நீக்குகிற தேவ வல்லமை இந்த காலையில். as you sing, as you worship, எல்லா தடைகளை தகர்த்து வெற்றியை தருகிற பொழிந்திடும் வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பம்
குடும்பங்களுக்குள்ளாக கண்களை மூடி தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த தேவ பலன், தேவ வல்லமை, தேவ வல்லமை, இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவ வல்லமை. நல்ல வாய்களை திறந்து மேலே நல்ல வாயை திறந்து, வாயை திறக்க கூடாதபடி இருக்கிற எல்லா கட்டு உடையட்டும். துதிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா கட்டு உடையட்டும். நீங்க துதிக்க விட கூடாதபடி கொல்லாத பிசாசு உங்க சிந்தையில போடுகிற எல்லா மாம்சரீக போராட்டங்கள் உடையட்டும். நல்ல வாயை திறந்து என்ன கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காம நல்ல ஆவில நிரம்பி துதிக்க 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 விடுதலை, துதிக்க துதிக்க குடும்பங்களுக்குள்ள தேவ வல்லமை. ஜெபிக்க கூடாதபடி, தேவ பிரசனத்திற்கு வரக்கூடாதபடி, வாயிலை திறக்க கூடாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத கட்டுகள் காலவேளை உடைக்கப்படட்டும், 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 உடைக்கப்படட்டும். உங்களுக்கு உண்மையாக இருக்கிற எல்லா எரிகோக்கள் வாய்களை திறந்து துதிக்கும் பொழுது, வாய்களை திறந்து மேல நிறைய பேர் வாயை திறக்காம இருக்கீங்க. எப்படிதான் வாயை திறக்காம இருக்கீங்கன்னு தெரியல. எல்லா கட்டு உடைகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சோம்பலின் ஆவி, எல்லா லேசினஸ், the spirit of laziness, எல்லா சோம்பலின் ஆவிகள் இப்பொழுது உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபா பாபா 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 அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு ஹalleluya ரபா பாபா மசேலெப்ரடலகதல ரஹந்தல ரமகதல பகலரவ. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இரண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலவேளையில் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க. பிசாசு தான் பாட விட மாட்டோம், பிசாசு தான் துதிக்க விட மாட்டோம், பிசாசு ஜெபிக்க விட மாட்டோம். வாய்கள் அப்படியே கட்டி வச்சிருப்பான், பொல்லாத சிந்தனை கொடுத்து மாம்சரீக பலவீனங்களை கொடுத்து. நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. நீங்க வாயை திறந்துட்டா போதும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஹalleluya. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. கேட்போம், இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹalleluya, mighty God, amen. அவருடைய இனிய சமூகம், அவருடைய திவ்ய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறபடியால் ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ரகதினி மீஷிதரபபபபா லீஷந்தனமமகதோனமமகதோரபோ. Hallelujah, mighty God, mighty God, mighty Jesus. தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். ஹalleluya. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடுமோ தனமௌஷகதனரதினமா. ஹalleluya. ஒருமனப்பட்டு ஆவியினுடைய ஹalleluya நிறைவோடு விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல
என் மேல் வந்து அமர்ந்திடும். ஹல்லேலூயா. mighty God. தேவ ஆவியானவருடைய தேவிய பிரசன்னம் ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி ஹல்லேலூயா. ரதனமா ஷகதன கபரபலதிரமா ஹல்லேலூயா. mighty God. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. கேட்பீங்களா? பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. ஆமென். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். When you receive the Holy Ghost, you will receive the power of the Holy Ghost. Amen. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வல்லமையை தருகிறார். இந்த வல்லமை எதற்காக? சாட்சியாய் வாழ. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து உமக்கு சாட்சியாய் வாழ்வேன், உமக்கு சாட்சியாய் நிற்பேன், உமை துக்கப்படுத்துகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு விலகி இருப்பேன். அதுதான், அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். உண்மைதான், உண்மைதான், 100% உண்மை. அதே நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் அவருக்கு சாட்சியாய் வாழ. உமக்கு சாட்சியாய் வாழ்வேன், உமக்காக சாட்சியாய் வாழ்வேன். நல்ல வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. உமக்கு சாட்சியாய் வாழ்வேன். கிருபையின் தேவனே, இந்த 3வது மாதத்தினுடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய அபிஷேக வல்லமை நிரம்பி வழிவதாக. நீ செல்லுகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் செல்லுகிற இடமெல்லாம் உமக்கு சாட்சிகளாய் நிற்பதற்காகத்தானே நீர் வேறு பிரித்தீர், அபிஷேகித்தீர், உம்முடைய வல்லமையை ஊற்றினீர். அதை உணர்ந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. உம்முடைய உன்னத கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் மத்தியிலே தொடரும்படியாக நான் விரும்புகிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம், the book of Genesis 26th chapter, the verses 12 and 13. ஆதியாகமம் 26, 12, 13 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து ஒரே குரல்ல சத்தமா வாசிக்கலாமா? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த, பலமுறை வாசித்த, பலமுறை இந்த வேத வசனத்திலிருந்து தேவ செய்தியை கேட்ட பரிச்சயமான ஒரு வேத பகுதி. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், அந்த வார்த்தை தான் இன்றைக்கு செய்தியினுடைய மெயின் ஹைலைட். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். அப்படியானால் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். ஆமென். பிசாசும் சில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து உங்களை வஞ்சிப்பான். இயேசுகிட்டே சொன்னான், இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு தானே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர், ரத்தம் சிந்தி மரித்து சிலுவையிலே மரிப்பதற்காக தானே வந்தீர்.
ஏன் காலில் விழுந்துருங்க, என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தால் இதெல்லாம் நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன். ஆமென். பொல்லாத பிசாசு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது போல கொடுத்து நம்மளை வஞ்சிப்பான். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே வேலை செய்த பொழுது, கையின் பிரயாசத்திலே ஈடுபட்ட பொழுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை 100 மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, கோடா கோடியாய் அல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கரங்களை தட்டுற எல்லார் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. கரத்தை தட்டாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மேலையும் கர்த்தருடைய கிருபை விளங்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஆமென். அந்த வருஷத்தில் 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததின் விளைவு என்ன? அவன் ஐஸ்வர்யவனாகி, ஆமென், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஹல்லேலூயா. இந்த 3வது மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது உபாகமம் 28:12 ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உனக்கு தமது வானத்தை திறப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சிரிச்சு கையை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் வானத்தை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். டீமேஜர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. தாகம் தீர்க்க வாரும், அக்கினி ஊற்ற வாரும், தாகம் தீர்க்க வாரும், அக்கினி ஊற்ற வாரும், வாரும் தேவா வாரும், வாரும் தேவா வாரும், வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும், வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே வாரும் வாரும். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் வானம் திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்ற வாக்குத்தத்தம் 3வது மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பார். ஆமீன். சரியா வரமாட்டேன். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மத்தியிலே சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகருடைய ஆசீர்வாதம் விசேஷமானது, வித்தியாசமானது. நீதிமொழிகள் 10:22 சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். The blessing of the Lord, it maketh riches. Amen. And he addeth no sorrow with it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லாமா? நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பாராக. ஆமென் சொல்லலாமா? வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறவர். 122ஆம் சங்கீதத்தினுடைய 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே உண்மையும் உத்தமத்தோடு உண்மையோடு நீ செய்கிற வேலைகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். ஆதியாகமம் 39:2-3 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது
யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்றும் போத்திபார் கண்டு, நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீங்க கை வைக்கிற இடம் தொலங்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கை வைக்கிறதெல்லாம் தொலங்கும். ஆனா கர்த்தர் சிலருக்கு விசேஷித்த கிருபைகளை தருவார். எதெல்லாம் கை வைப்பீங்களோ அதெல்லாம் விளங்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியத்தின் பாதையில இதுவரைக்கும் இந்த 33 ஆண்டுகள் நான் எதையெல்லாம் ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையில நிலைத்து நின்று எதையெல்லாம் நான் செய்ய முற்படுகிறேனோ, ஜெபித்து எதையெல்லாம் செய்ய முற்படுகிறேனோ, அதை எல்லாவற்றையும் ஒன்று கூட இதுவரைக்கும் ஃபெயிலியர் இல்லாம எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற ஒரு அற்புதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? என்னோடு கூட இருக்கிற தேவன் உங்களோடும் கூட இருப்பார். நீங்கள் செய்கிற காரியங்களை நிலைவரப்படுத்துவார். எப்பனா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம, வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காம, இங்க போலாமா அங்க போலாமா, இங்க சுத்தலாமா அங்க சுத்தலாமான்னு கீழ்ப்படி இல்லாம மேல்படி வராது. ஆமென் சொல்லலாமா? கீழ்ப்படியில கால் வச்சாதான் மேல் படிக்கு போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையில நிலைச்சு நின்று இங்க வேரூன்றப்பட்டு இங்க கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து நீங்க செய்யற தொழில் சின்ன தொழிலா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், மகா பெரிய வேலையா இருக்கலாம். எந்த வேலைகளா இருந்தாலும் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல கர்த்தர் உங்களை மகா பெரியவர்களாக நீங்கள் செய்கிற தொழிலிலே ஒரு விருத்தியை கர்த்தர் தருவார். ஒரு விருத்தியை கர்த்தர் தருவார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். ஆமென். அதுக்கு அவசியம் கீழ்ப்படி அவசியம். ஆமென் சொல்லுங்க. கீழே இருக்கிற படியில காலை வைக்காம 2வது மாடிக்கு போலாமா, 4வது மாடிக்கு போலாமா, எந்த 4வது மாடிக்கு போனாலும் கர்த்தர் உங்க தொழில கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய அற்புதமான கரம் உங்களோடு கூட இருக்கு. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், என்னை ஆசீர்வதியும் என்று தேவ சன்னிதானத்திலே கேட்ட ஒருவரை கூட கர்த்தர் சும்மா அனுப்பினதாக சரித்திரமே இல்லை. யாபேஸ் தேவனை நோக்கி கேட்டான். 1 நாளாகமம் 4:10 தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று கேட்ட பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனத்தில் அக்ஷால் தன்னுடைய தகப்பனாகிய காலேபை நோக்கி, தகப்பனே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து காலேப் ஆசீர்வதித்தது போல நாம் ஆராதிக்கிற பரம காலேப் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய இன்றைக்கும் வல்லவர். ஆமென். ஆலயத்தில் போய் மிகுந்த கண்ணீரோடு இருதயத்தை ஊற்றி, தகப்பனே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்ட அன்னாளுடைய துக்கத்தை மாற்றி, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை அனுப்பினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சத்தை அனுப்ப போதுமானவர். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமானால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறவர். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை தான் செய்தார். அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவன் கையிட்டு செய்த வேலைகளை ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனை பெருக செய்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறுவதற்கு கர்த்தர் அற்புதமான கிருபைகளை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லைங்க, மூக்கு மேல கை வைக்கிற அளவுக்கு. ஆமென். எங்க கை வைக்கிற அளவுக்கு? சிலர் சொல்லுவாங்களா மூக்கு மேல கை வை, அது ஏன் தான் மூக்கு வந்துருதுன்னு தெரியல. ஆமென். மூக்க நுழைச்சிப்பிய சொல்லுவாங்களா? மூக்கு வேர்த்துருமே உனக்கு, ஒன்னு செய்ய வேணாம். மூக்கு அறுபடிச்சான்னு கேட்கிறாங்களா?
அத மாதிரி மூக்கு மேல கை வைக்கிற அளவுக்கு ஈசாக்குடைய ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் இல்ல. அந்த ப்ரோக்ரஸ் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தருக்கு உண்மையாய் நீங்கள் செய்கிற சிறிய வேலையோ பெரிய வேலையோ கர்த்தர் உங்களை வர வர விருத்தி அடைய செய்வார். நீங்கள் வர வர விருத்தி அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலை மாறுவீர்கள். இது கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஈசாக்குடைய ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்லங்க. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகத்தினுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்டோமே, அந்த வேத பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஆசீர்வாதம் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல. அவனுடைய ஆசீர்வாதம் எதிரிகள் பொறாமை கொள்கிற அளவுக்கு ஆசீர்வாதம். ஆமென். எதிரிகள் நர நரன்னு பல்ல கடிச்சு அவங்க பல்லு தான் உடைஞ்சது. ஆமென். 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 26:13, அவன் விருத்தி அடைந்து மகா பெரியவனான பொழுது நடந்தது என்ன? அவனுக்கு ஆட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஹல்லேலூயா. எதிரிகள் பொறாமை கொள்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரிகள் பொறாமை கொள்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், அந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 16ஆம் வசனத்தில் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் பலத்தவனான எரிச்சல் அடைய செய்கிற ஆசீர்வாதம். எதிரிகள் எரிச்சல் அடைவார்கள். ஆமென். இவனா வளர்ந்துகிட்டே இருக்கிறானே, இவனா பெருகிட்டே இருக்கிறானே, எதிரிகள் எரிச்சல் அடைவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பொறாமை கொள்வது மட்டுமல்ல, எரிச்சல் அடைவார்கள். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து துரத்திவிட கூட படலாம். பாருங்கள், 16ஆம் வசனத்தில் நீ எங்களை விட்டு போய்விடு, துரத்தி விட்டார்கள். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்காமல், உங்களுடைய வளர்ச்சியை தாங்காமல், உங்களுடைய கூட இருக்கிறவர்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், கூட பணிபுரிகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்களை துரத்தி விடுவதற்கு பல சதி திட்டங்களை தீட்டலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் ஒவ்வொரு துறவுகளை தோண்டி வனாந்திரத்திலே, வனாந்திர பகுதி, ஆமென் சொல்லுங்க, என்ன பகுதி? கேரார் என்கிற ஒரு ஊருக்கு போகிறான். என்ன ஊரு? கேராருக்கு போறான். இஸ்ரவேல்ல இருந்து எகிப்துக்கு 7 மணி நேரம் நாங்கள் போன பஸ்ல பிரயாணம். எங்க திரும்பினாலும் வனாந்திரம். அந்த நாட்கள் அவர்கள் 40 வருஷம் நடந்த இடத்த 7 மணி நேரத்தில் பஸ்ல போனோம். ஆமென். எந்த பக்கம் திரும்பினாலும் வனாந்திர பகுதி. அந்த கேரார் கிராஸ் பண்ணி போகும்பொழுது வனாந்திரம். எங்க திரும்பினாலும் மலைகள், எங்க திரும்பினாலும் வனாந்திர பகுதி. பாருங்கள், அந்த இடத்திலே கர்த்தரை நம்பி அவன் வேலை செய்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். அவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டு எதிரிகள் துரத்தி விட்டார்கள். எங்க வேலைக்காரர்கள் எல்லா இடத்திலும் துறவுகளை தோண்டி தண்ணீர்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தின பொழுது அவர்கள் வந்து கிளைம் பண்ணாங்க, இது எங்களுடையது, இது எங்க இடம், எங்க தண்ணி சொல்லி ஒவ்வொரு முறையும் கிளைம் பண்ண அவன் அந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போனான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அவன் எங்கேயும் வாக்குவாதம் பண்ணல, அவங்களோட சண்டை போடல. எங்க வேலைக்காரன் நினைச்சிருந்தான் வேலைக்காரங்களும் சேர்த்து ஒரு யுத்தமே பண்ணியிருக்கலாம். ஆனால் எதிரிகள் வந்து இது எங்க இடம், இது எங்க கிணறு, எங்க தண்ணி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்தையும் விட்டு பெயர்ந்து கொண்டே போனான். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசத்தை கை கொண்ட ஈசாக்கு. ஆமென் சொல்லுங்க. வாழ்றது பழைய ஏற்பாடு, ஆனால் கை கொண்டது புதிய ஏற்பாடு. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, உங்களிடத்துல பலவந்தமா ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இருக்கிற 2 ட்ரெஸ்ல ஒன்னு எடுத்துக்கிறானா விட்டு கொடு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள். உன்னை ஒரு கண்ணத்துல அறையிறானா திருப்பி இன்னொரு கண்ணத்தை காட்டு. ஆமென். உன்னை 1 மைல் தூரம் நடப்பதற்கு பலவந்தம் பண்ணுகிறானா அவனுக்காக 2 மைல் நட. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் வாழ்ந்தாலும் புதிய ஏற்பாட்டு
இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை கை கொண்ட ஒரு மனிதனை போல அவன் காட்சியளிக்கிறான். ஆகவே தான் ஈசாக்கை அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக சொல்லப்படுவது உண்டு. ஆமென். அவனை துரத்தினார்கள். எங்க கிணறு தோண்டினாலும் தோன்ற வரைக்கும் அமைதியா இருப்பான். தோண்டி தண்ணி வந்துச்சுன்னா உடனே வந்து அதை கிளைம் பண்ணுவான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ரெகோபோத் என்கிற இடத்துல, பெயர்சபாவில் அவர்கள் துறவு வெட்டின பொழுது அங்கு தண்ணீர் வந்தது. பார்த்தான், பயந்துட்டே இருக்கிறான். யாராவது வந்து கிளைம் பண்ணுவாங்க பார்த்தா யாருமே வரல. அதை எதை காட்டுது? கிளைம் பண்ணி கடைசியில் அவன் சோர்ந்தே போயிட்டான். என்னடா இவன் எவ்வளவு தொடுத்தாலும் இவனோடு கூட கர்த்தர் இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. எதிரிகள் ஓய்ந்து போகிற அளவிற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்தது. ஆமென். ஆதியாகமம் 26:22 கர்த்தர் நம்மை வலுக்கும்படி நமக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, அது பலுகி பெருக செய்கிற ஆசீர்வாதம். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தையை சொல்லுங்க விசுவாசத்தோட. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். எல்லா காரியத்திலும் சொல்றேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அது சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. எதிரிகள் புறப்பட்டு வந்து யார் துரத்தினார்களோ, யார் எரிச்சலடைந்தார்களோ, யார்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கிளைம் பண்ணி ஓய்ந்து போனார்களோ, அவர்கள் வந்து ஈசாக்கினுடைய கால்ல விழாத குறை. ஒரு ஆமென் சொல்லலாமா? 28ஆம் வசனம், ஆதியாம் 26:28 நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஆமென். எதிரிகள் வந்து பணிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு தந்தருளினார். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க பாப்போம். அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஆதியாம் 26:12 அந்த தேசத்தில் விதை விதைத்த பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. நல்ல சத்தவர்களே சொல்லுங்க பாப்போம். இந்த காலை வேளையில எதனால ஈசாக்குக்கு இந்த ஆசீர்வாதம்? எதனால அவன் வர வர விருத்தி அடைந்தான்? அவன் வர வர விருத்தி அடைந்தது எதனாலே? எதி நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று பரிசுத்த வேதம் நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு உன்னதராலே ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. Blessed by the Most High. உன்னதராலே ஆசீர்வாதம். எதனால்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று பரிசுத்த வேதம் நமக்கு மேற்கோள் காட்டுகிறது. எதனால கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? பல காரியங்கள் உண்டு. ஆதியாகமம் 26 26ஆம் அதிகாரத்திலிருந்து மட்டும் எதனால கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஆமென். பல காரியங்கள் 26ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு 3 சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, உறவினாலே ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. Blessed through relationship with the Most High. ஆமென். நம்பர் 2, உணர்வினாலே ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. Blessed through emotions. நம்பர் 3, உற்சாகத்தினாலே ஆசீர்வாதம். சொல்லுங்க. Blessed through enthusiasm. ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எதை கொண்டு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக உறவினாலே, உணர்வினாலே, உற்சாகத்தினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க. உணர்வினால், உறவினால், உணர்வினால், உற்சாகத்தினால். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எதனால் ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அவனுக்குள் இருந்த உறவு, அவனுக்குள் இருந்த உணர்வு, அவனுக்குள் இருந்த உற்சாகம். இந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இதெல்லாம் அதுல தெரியும்.
அவனுக்குள் இருந்த உறவு தேவனுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த உறவு, அவனுக்கும் குடும்பத்திற்கும் இருந்த உறவு, அவனுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்த உறவு தான் அடிப்படை காரணம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னா சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். என்னோடு கூட ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாளில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு என்றார். ஆமென். ஆபிரகாமின் நாளில் உண்டான பஞ்சம் அல்லாமல் ஈசாக்கு நாளில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி பஞ்சம் உண்டான பொழுது தன்னையும் தன் மனைவி பிள்ளைகளையும் தனக்குள்ளான எல்லா கால்நடைகளையும் காப்பாற்றுவதற்கு ஒரு குடும்ப தலைவன் என்கிற பொறுப்பிலே, நீங்கள் நினைப்பது போல ஈசாக்கு ஒரு தனிமையானவன் அல்ல. இந்த பகுதியில வாசித்து பாருங்கள், ஏராளமான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பணிவிடைக்காரர்கள், ஆடுகள், மாடுகள், ஒரு பெரிய திரளாக ஒரு பட்டணத்தை போல இருந்தான் ஈசாக்கு. ஆமென். ஆபிரகாமின் நாளில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கினுடைய நாளில் வந்த பொழுது தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னை சார்ந்திருக்கிற கால்நடைகளையும் காப்பாற்றுவதற்காக அவன் கேராருக்கு அவன் புறப்பட்டு எகிப்திற்கு போவதற்காக அவன் புறப்பட்டு எகிப்திற்கு பிரயாணம் பண்ணுவதற்காக புறப்பட்டு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திலே கேராரூருக்கு வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாதே, இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பஞ்சம் வரும்பொழுது காப்பாற்றுவதற்கு புறப்பட்டு இடம்பெயர்ந்து போவது, மைக்ரேட் பண்ணுவது இயல்பு. ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. இப்ப என்ன பாருங்க, எலிமெலேக்கு அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், எலிமெலேக்கினுடைய மனைவி நகோமி, அவனுடைய 2 பிள்ளைகள், அவர்கள் பெத்லெகேமிலே குடியிருந்த பொழுது, எங்க குடியிருந்தார்களாம்? பெத்லெகேமிலே குடியிருந்தார்கள். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். என்ன வீடுங்க? ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஆமென். எலிமெலேக்கு பெத்லெகேமில் குடியிருந்த பொழுது ஒரு பஞ்சம் உண்டானது. ஹல்லேலூயா. பாருங்க, பெத்லெகேமுக்கே பஞ்சமா? அப்பத்தின் வீட்டுக்கே பஞ்சமா? பேரு பெத்லெகேம், அப்பத்தின் வீடு, ஆனா அங்க பஞ்சம். சத்தமா ஆமென் சொல்லாமா? சொல்லுவாங்க இல்லையா, பேரு பெத்த பேரு தானி நேலையிலேது அப்படின்னு வாங்க இல்லையா? பேரு தான் பெரிய பேரு, ஆனா அங்கேயே பஞ்சம். பஞ்சம் வந்த பொழுது எலிமெலேக்கும் நகோமியும் தன்னுடைய 2 வாலிப பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு, கிலியோன் மக்லோன் அவர்களை அழைத்துக் கொண்டு மோவாப் தேசத்திற்கு இடம்பெயர்ந்தார்கள். விளைவு என்ன? குடும்ப தலைவர் எலிமெலேக்கு மரித்து போனார். 2 பிள்ளைகளுக்கு மோவாபிய பெண்களை திருமணம் செய்தால் நகோமி. 2 ஆண் மக்களும் இறந்து போனார்கள். 3 பேர் விதவைகளாக்கப்பட்டார்கள். அவள் புலம்புறா, நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் திரும்பி வந்தேன், என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் என்று புலம்பினாள். ஆமென். ஒரு பஞ்சம் வரும்பொழுது இடம் பெயர்வது இயல்பு. அப்படிதான் இந்த ஈசாக்கு இடம்பெயர அவன் முயற்சித்த பொழுது, பஞ்சத்திலிருந்து உயிர் பிழைப்பதற்காக அவன் புறப்பட்டு, அவன் இருக்கிற இடமாகிய இஸ்ரவேலில் இருந்து அவன் புறப்பட்டு எகிப்துக்கு போறதுக்கு போறான். எகிப்துக்கு புறப்பட்டு போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர், அதுல ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கேரார் என்கிற ஒரு ஊருக்கு வரான். கேராருக்கு வந்து அங்க தங்குறான். அங்க தங்கும் பொழுது, அங்க பாளையம் இறங்கின பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தோன்றி அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, கேரார்லயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
தேவன் ஈசாக்கோடு தரிசனத்தில் பேசும் அளவிற்கு ஈசாக்கு தேவனிடத்திலே நல்ல உறவிலே இருந்தான். அல்லேலூயா. ஒரு ஆபத்து நேர்ந்த பொழுது அந்த ஆபத்திலே அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சித்து அவன் பிரயாணப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்திலே தோன்றி அவனை பெயர் சொல்லி அழைத்து, ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கே இரு, கேரார்லே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லலாமா? ஈசாக்குக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு நெருக்கடி நேரத்திலே பதில் தருகிற தேவன் அவனோடு பேசினார். இந்த காலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் நீங்கள் கையிட்டு செய்கிற வேளைகளிலே ஒரு சுபிட்சம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம், ஒரு விருத்தி வர வேண்டுமானால் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரைட்டா இருக்கணும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன? உறவு என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகத்தை பெற்று அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிற ஒரு நல்ல மனவாட்டியாய் நீங்கள் இருக்கிறீர்களா? யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தாரே. ரோமர் 8 சொல்கிறது, மீண்டும் பயப்படுவதற்கு நாம் பயத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் பெற்றிருக்கிற அந்த உறவு நமக்குள் இருக்கிறதா? இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, வாலிபனே, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? ஆமென் சொல்லலாமா? ஈசாக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டான். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அகமகிழ்ந்த அந்த நாட்கள் கடைசியாக எப்பொழுது? யோசித்து பாருங்க. உங்களுடைய தனி ஜெபத்துல கர்த்தர் உங்களோடு பேசினார்னு அந்த ஒரு மன நிறைவோடு அந்த சந்தோஷத்தோடு ஜெபத்தை விட்டு எழுந்த நாட்கள் எத்தனை? என்றைக்கு ஞாபகம் இருக்குதா? தேவனோடு மனம் திறந்து பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது? இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் கூட ஜெபத்தில் இருப்பேன், இன்னும் கொஞ்சம் கூட தேவன் என்னோடு பேசட்டும், எத்தனை நாட்கள் ஆகிறது? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு பேசினார் என்கிற அந்த மன நிறைவு, அந்த சந்தோஷம், அந்த பெருமிதம் உங்களுக்குள் நீங்கள் அனுபவித்த நாட்கள் என்றைக்கு? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசினாரு. இன்னைக்கு அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் என்னோடு பேசினாரு. இரவு சொப்பனத்தில் என்னோடு பேசினாரு. அந்த அனுபவத்தை பெற்று கடைசியாக நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்ற நாள் எது? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை உணர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் நான் அவருக்குள் உறவில் இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார். பைபிள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என் கூட பேசினார். சொல்ல முடியுமா? பைபிள் வாசிக்கும் பொழுது என் கண்ணிலிருந்து தானா தண்ணீர் வழிந்து ஓடினது. சொல்ல முடியுமா? கடைசியா நீங்க பைபிள் வாசித்த பொழுது கண்ணீர் விட்டு உங்களை அறியாமலேயே நீங்கள் கண்ணீர் சிந்தின நாள் என்னைக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தூக்கின்னு போய் வைக்கிற, வீட்டில் தூக்கின்னு போய் வைக்கிற பைபிள் இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறீங்களா? அல்லது இடையில ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதா? இந்த இருக்கிற ஜெனரேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. சர்ச்சுக்கு வரும்போது கூட பைபிள் கையில இல்லை, கேட்டா கையில செல்போன்ல இருக்குதான். ஆமென். தொலைச்சி வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்களே என்று தேவன் வேதனைப்படுகிறாரே. நான் அவர்களோடு பேசி நான் அவர்களோடு எதனால எச்சரிப்பேன்? நான் அவர்களோடு பேசி எதனால எச்சரிப்பேன்? கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு விசனமாயிருக்கிறதே. ஆண்டவர் வேதனைப்படுறாரே. பரிசுத்த வேதத்தை எடுத்து வாசித்த பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார் நீங்க அகமகிழ்ந்த கடைசி எப்பொழுது? யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர். கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேசுகிறவர். ஆமென் சொல்லலாமா? அவர் நம்மோடு பேசுகிறவர். நல்ல ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா.
பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. இயேசுவே இயேசுவே பேசுமே, இயேசுவே 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 பேசுமே. ஆமென். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுறதுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம தான் போஸ்ட்பான் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு. இன்னைக்கு பைபிள் வாசிக்க வேணாம், நாளைக்கு வாசிக்கலான்றது நீங்க கீழ்ப்படிஞ்சினா பிசாசு நடத்துறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பிசாசு கைட் பண்றான்னு அர்த்தம். என்னைக்கு நாளைக்குன்னு உடம்பு சொல்லுதோ உடனே ஸ்டாப் பண்ணுங்க. இல்லை இன்னைக்கு தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமா என்னைக்கு உங்களை சரீரம் உங்களை டாமினேட் பண்ண நினைக்குதோ அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க. நோ, அதை சொல்ல கத்துக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 3 தோசை சாப்பிட்டாச்சு, 4வது தோசை சாப்பிடுன்னு உடம்பு சொன்னா நோ, ஸ்டாப். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, 50 இட்லி 60 இட்லி கூட சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வயது வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. போதும்னு சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும் போதும்னு சொல்லவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. சிலர் பைபிள் வாசிக்கிறதுக்கே ரேஷன் வச்சிருப்பாங்க. ஆமென். 2 அதிகாரம், ஹல்லேலூயா. 3 அதிகாரம், 3 அதிகாரம், அப்பா இன்னைக்கு எவ்வளோ வாசிட்டோம் அப்படின்னு நினைச்சாலே டேஞ்சர்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை டீப்பா கொண்டு போறாரா, போயிட்டே இருக்கணும். என்ன நேரம் இல்லைனாலும் கரெக்டான நேரத்தை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வாசிக்கணும். நீங்க வேதத்தை ஆவலோட வாஞ்சையோட வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா. பைபிள் வாசித்து எக்ஸைட் ஆன, சந்தோஷப்பட்ட, மகிழ்ச்சியான, சொல்ல முடியுமா? உங்க பேர் என்ன? விசுவாசி. என்னதுங்க? ஆமா. பைபிள் வாசிக்கணும், டெய்லி வாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார். கர்த்தருடைய சத்தத்தை கடைசியாக கேட்ட நாள் எப்பொழுது? கர்த்தர் உங்களோடு பேசின அந்த இனிமையான நேரம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? அதுதான் உறவு. அல்லேலூயா. அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென் சொல்லுங்க. நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள உங்களை புரியாத, இனம் புரியாத ஒரு கண்ணீர் டியர்ஸ் ரோல் ஆகி பைபிள்ல சொட்டி இருக்குதா? என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. என்னுடைய பழைய பைபிள், என்னுடைய வாலிப நாட்களில், என்னுடைய 18 வயதுலேருந்து 23 வயசு வரைக்கும் ஒரு பைபிள் வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த பைபிள் ஃபுல்லாகவே மார்க்கர் பெனில் மார்க் பண்ணி வச்சு டேட்டை போட்டு வச்சுருப்பேன். சத்தம் வராமல் சொல்லுங்கள். பல பகுதியில் அந்த மார்க்கர் இருக்கும். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பேசும்பொழுது என்னுடைய கண்களிலிருந்து புறப்பட்ட கண்ணீர் உடனே நான் அதை மார்க்கர் பண்ணி எழுதி வைப்பது என்னுடைய வழக்கம். என்னுடைய எல்லா பழக்க வழக்கத்திலும் கர்த்தருடைய கிருபை, சமூகம், பிரசன்னம், உறவு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நல்ல ஒரு பெரிய கரகோஷம். இந்த நாளிலே நீங்கள் ஏன் அப்படி கிறிஸ்துவுக்குள் வேரூன்றப்படக்கூடாது? கொலோசிய திருச்சபைக்கு பவுல் சொல்லும் பொழுது கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவை, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. ஆமென். நாளுக்கு நாள் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு வளர்ந்துகிட்டே இருக்கணும். உறவு வளர்ந்துகிட்டே இருந்தா நீங்க கையிட்டு செய்கிற உங்க பிசினஸ்ல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, நீங்க செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு வர வர உங்களை விருத்தி அடைய செய்வார். உங்களை மகா பெரியவர்களாக மாற்றுவார். ஆமென். உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, மகா பெரியவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.
ஈசாக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டான், எகிப்திற்கு போகாதே, எகிப்திற்கு போகாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமா ஆமென் சொல்லாமா? எகிப்து என்பது பாவத்தை சுட்டி காட்டுகிறது. நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் உனக்கு செய்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். எகிப்தை விட்டாதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எகிப்து வேணான்னு சொல்லுங்க. எகிப்து வேண்டாம். ஹல்லேலூயா. எகிப்து அருவருப்பு, எகிப்து பாவம், எகிப்து அடிமைப்படுத்துகிற இடம். சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். பாவம் உங்களை அடிமைப்படுத்தும், ஒடுக்கும், நசுக்கும். ஆமென். நசுக்கும், நசுக்கி போடும். கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்களை கட்டி போடும். பாவம் செய்கிற மனுஷன் பாவத்திற்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தை விட்டாதான் ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை விட்டாதான் ஆசீர்வாதம்? ஆமா. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இப்பொழுது என்னை பாருங்கள், ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு புறப்பட்டான். எங்க போனா? த ஜியாலஜிக்கல், புவியியல் சார்ந்த அமைப்பு. எருசலேம் மேடு, எகிப்து பள்ளம். எப்பவுமே நீங்க மேட்டிலிருந்து மேல இருந்து கீழே இறங்கக்கூடாது. அதான் அதனுடைய அனுபவம் எதை காட்டுது? மேல இருந்து கீழே போகக்கூடாது, நீங்க மேலேயே போயிட்டு இருக்கணும். அதைத்தான் கொலோசியர் 3:2 சொல்லுகிறது. பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவன் வழியில கல்லர் கையில அகப்பட்டான். அவர்கள் அவனை அடித்து உதைத்து வஸ்திரத்தை உரிந்து குற்றுயிராய் குலையுயிராய் போட்டு போயிட்டாங்க. எகிப்துக்கு போனா இதான் நடக்கும். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசு உங்க மேல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி போட்டுருவான். கர்த்தர் கிருபையை கொடுத்த ட்ரெஸ், ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, ஆமேன், நீதியின் மார்க்கவசம், இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வஸ்திரங்கள். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். இந்த வஸ்திரத்தை இழந்துடக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ட்ரெஸ்ஸை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அதை ஏன் கேட்கறீங்க? நேற்று தான் 3 ட்ரெஸ் வாங்கினேன் ஆன்லைன்ல. அல்லேலூயா. ஒரே சண்டை பார்த்துங்க வீட்டுல. அல்லேலூயா. அந்த ட்ரெஸ்ஸை நான் சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ட்ரெஸ். அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு அதை ஃப்ரீயா கொடுத்திருக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸை விட்டுறக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? எகிப்துக்கு போகாம இங்க இரு, இந்த கேராரூர்ல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நம் தேவன் நம்மோடு பேசுகிறவர். பாவம் செய்யாத, இந்த பாவத்துல நிக்காத. இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சிலரோடு தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறார். இந்த பாவம் வேணாம், இந்த துணிகரம் வேண்டாம், விடு, இந்த காரியத்தை விட்டு விடு. இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இது வேண்டாம், இது முறையற்ற உறவு வேண்டாம், துரோகம் செய்யாதே, விட்டு வெளியே வா. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, முறையற்ற பேச்சு, முறையற்ற உறவு, முறையற்ற ஐக்கியம் வேண்டாம், அதை விட்டு வெளியே வா. கர்த்தருனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பேசுகிற சத்தத்தை கேட்கணும்னா எகிப்தை விடணும். ஆமென். எகிப்தை விடணும். எகிப்துல இருந்துகிட்டே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா தவட பிச்சிருவாரு. அல்லேலூயா. சாரி டு சே திஸ் வேர்ட். ஆமென். சில நேரத்தில் நம்ம அந்த வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அசுத்தத்திலே இருந்துகினே கர்த்தருடைய கிருபையை போக்கடிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிப்புக்குள்ளார்களா மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்தை விட்டு வெளியே வா. ஆமென். எந்த நேரமும் சினிமா, வீட்டுல சினிமா சத்தம், சினிமா பாட்டு, எந்த நேரமும் சினிமா பார்த்துக்கினே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஐயோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தொலைச்சிருவாரு. இந்த பரியாசம், இந்த கிண்டல் கேலிலாம். எகிப்தை விடு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எவ்வளவு தைரியமா சொன்னார். சொல்ல முடியுமா? இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசியை சொல்ல முடியுமா? பிசாசு உரிமை பாராட்டுற ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. செல்போன் கிளீனா இருக்கா? உங்க செல்போன் சுத்தமா இருக்கா? செல்போன் பரிசுத்தமா இருக்கா? உங்க ஐபேட் பரிசுத்தமா இருக்கா? உங்க லேப்டாப் பரிசுத்தமா இருக்கா? பிசாசு உரிமை பாராட்டுற ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாலிப மகனே சொல்லு. மறைச்சு மறைச்சு லாக்கு போட்டு நீ வச்சிருக்கலாம். ஊடுருவி பார்க்கிற கண்கள் அவருக்குள் இருக்கிறது. ஆமென். சொல்ல முடியுமா? தெரியாம வந்துச்சு பாச. ரிங்டோன்ல சினிமா பாட்டு. என்ன பாட்டு?
கேட்டா விசுவாசி சொல்றாரு, தெரியாம வந்துருச்சு. என்ன வந்துருச்சா? சரி, தெரியாம வரட்டும். காலில் அசிங்கத்தை மெரிச்சிக்கிறீங்க, செப்பல்ல அசிங்கத்தை மெரிச்சிக்கிட்டு, ஐயோ தெரியாம மெரிச்சிட்டேன்னு வீட்டில் போகும்போதும் வரும்பொழுதும் அந்த அப்படியே அந்த அசிங்கம் இருக்குதா? ஷூல இருக்குதா? ஒரு மாதிரி அப்படியே முகத்தை சுளுக்கிறீர்கள், சொல்லும் பொழுதே சுளுக்கிறீர்களே, உடனே அதை வாஷ் பண்ணி அதை கிளீன் பண்ணி செப்பலை போடுறது இல்லையா? அதுதான். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. பரிசுத்தமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமா இருந்தா கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் காட்ஸ் ஃபார்முலா. Sanctify ourselves today, the Lord will do wonders among you. இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா உல்டா மாத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, பரிசுத்தத்தை பத்தி நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமென். தேவ சமூகத்தை துச்சமா நினைக்காதீங்க, தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. ஈவினிங் சர்வீஸ் தானே, எங்க போயிட போகுது. ஆமென். துச்சமா நினைக்காதீங்க, ஆலயத்தை துச்சமா நினைக்காதீங்க, ஊழியக்காரனை துச்சமா நினைக்காதீங்க. பாஸ்டர் தானே, அவருக்கு என்ன வேலை, அவர் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பாரு, அதை கிடக்குது. எத்தனை மெசேஜ் நம்ம அலட்சியம் பண்ணியிருக்கணும், அதோட இது ஒண்ணு. ஆமென். ஒரு நாளும் தேவ சமூகத்தை துச்சமா நினைக்காதீங்க. பக்கத்துல பார்த்தது நல்ல பொன்னான வார்த்தை சொல்லுங்க, துச்சமா நினைக்காதீங்க. உறவு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எதனால கர்த்தர் ஆசீர்வதித்தார்? உறவினாலே. நம்பர் டூ என்ன சொன்னேன்? நம்பர் டூ, உணர்வினாலே. என்னங்க? உணர்வினாலே. உணர்வு இருக்கணும். என்னதான் ஜென்மமோ தெரியலையே. கேட்குறோமா வாலிய பசங்களை பார்த்து வீட்டில், என்ன ஜென்மம் உன் ஜென்மம்லாம்? அதனுடைய அர்த்தம் என்னது? உணர்வே இருக்காதா உனக்கு? ஆண்டவர் இன்னைக்கும் தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை என்ன செஞ்சாராம்? கண்ணோக்கினார். பாருங்க, 26ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம், ஆதியாகமம் 26 அதுல தான் நான் ஸ்டிக் பண்ணி இருக்கிறேன். 26, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாம நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. ஆமென். பாருங்க, உணர்வு அடிப்படை, உணர்வுக்கு அடிப்படை பாலமே என்ன கவனிங்க, உணர்வுக்கு அடிப்படை பாலமே கீழ்ப்படிதல். சொல்லுங்க இந்த வார்த்தையை, உணர்வுக்கு அடிப்படை பாலம் என்னங்க? கீழ்ப்படிதல். முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒன்று, ஈசாக்கே எகிப்திலே இஸ்ரவேலிலே பஞ்சம் உண்டானதுனாலே நீ புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ இருக்கிறது கேரார், பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினுடைய பகுதி கேராருக்கு வந்திருக்கிற. இங்கே இரு, எகிப்துக்கு போகாதே, நீ இங்க தங்கி இரு. ஹல்லேலூயா. ஏன்? ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்ததினால். எதனால கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? அவனுக்கு இருந்த உறவு. நம்பர் 2, அவனுக்கு இருந்த உணர்வு. ஆமென். எதை வைத்து நான் உணர்வு என்று சொல்கிறேன்? கர்த்தர் பர்டிகுலரா சொல்றாரு, போவாத இங்க இரு. ஆமென். அப்படின்னு சொன்னா உடனே ஸ்டாப் பண்ணான். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் அவனுடைய உணர்வை காட்டுகிறது. ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தமா இந்த வார்த்தை சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உணர்வை காட்டுகிறது. உணர்வு இருக்கிறவன் தான் கீழ்ப்படிவான். 26ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை பாருங்கள். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அந்த ஐசக் dwelt in கேரார். ஈசாக்கு எகிப்துக்கு புறப்பட்டு போவதுதான் அவனுடைய டெஸ்டினேஷன். ஆனால் கேரார்ல அவரை தடுத்து நீ இங்கே இருந்தாரு. பாருங்கள், அங்கேயே இருந்தான். ஆமென். 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் அவன் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்பா இருக்கிறாரே ஆபிரகாம், அவர் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி.
என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனை பெருக பண்ணுவேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன். ஆமென். கேரார்ல இரு, நீ போவாத. நீ புறப்பட்டு வந்ததே தப்பு, என்கிட்ட கேட்டிருக்கணும். சரி, வந்ததே வந்துட்ட, இங்கே இரு, எகிப்துக்கு போகாத சொன்ன பொழுது பாருங்கள், 6ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம், அவன் கேராரூரில் இருந்தான். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தான். சில நாட்கள், பல நாட்கள் கேராரில் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல. 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் நெடுநாள் தங்கி இருக்கையில், ஆமென், and it came to pass when he had been there a long time. கேரார்ல மீண்டும் கர்த்தர் பேசுற வரைக்கும் அங்கே இருந்தான். வலது கரத்தை உயர்த்த ரெல்லே சொல்லாமா? என்னை அவர் போவேனான்னு சொன்னார், இங்க இருக்க சொன்னார், வெயிட் பண்ண சொன்னார். நான் வெயிட் பண்ணுவேன், நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை நாள் காத்திருப்பது? 7 நாள் காத்திரு, நான் வரும் வரைக்கும் காத்திரு. சவுல் 1 நாள் வெயிட் பண்ணா, 2 நாள் வெயிட் பண்ணா, 3 நாள் வெயிட் பண்ணா, 4 நாள் வெயிட் பண்ணா. ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5 நாள் வெயிட் பண்ணா, 6 நாள் வெயிட் பண்ணா, 6ஆவது நாள் 6 நாள் வெயிட் பண்ணா, 6 நாள் 59 நிமிஷம் வெயிட் பண்ணா. கடைசியில் அவன் பலி செலுத்த எழும்பி நின்னா பாருங்க. பலி செலுத்த ஆரம்பிச்சான், சாமுவேல் உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. 7 நாள் காத்திருன்னு சொன்னா இல்லையா? ஹல்லேலூயா. அவனுடைய பூரண கீழ்ப்படிதல் அவனுக்கு இருந்த உணர்வை காட்டுகிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? உன்னுடைய தகப்பன் ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிவையானால் அவனுக்கு கொடுத்த, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உன் மூலமாய் நிறைவேற்றுவேன். ஏசாயா 66:2 சொல்கிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு ஆமீன் சொல்லலாமா? தேவனோடு உணர்வுள்ளவன், தேவனோடு தெளிவான உணர்வுள்ளவன், அவன் உறவுள்ளவன், உணர்வுள்ளவனாய் இருப்பான். தேவனோடு உங்களுக்கு சரியான உறவு இருந்தா உங்களுக்குள்ள உணர்வு இருக்கும். ஹல்லேலூயா. உணர்வுள்ளவன் தேவனோடு உறவை மெயின்டைன் பண்றது மட்டுமல்ல, ஃபேமிலியோட உறவை மெயின்டைன் பண்ணுவான். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. 26ஆம் அதிகாரம் ஆதியாம் 26:8 வாசித்து பாருங்கள். ஈசாக்கு மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருந்தானாம். ஆமென். ஈசாக்கு மனைவியோட என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? வாயை திறந்து பேசுங்க, என்ன கவனிங்க. தேவனோடு உறவு இருக்கிறவன் உணர்வுள்ளவனாயிருப்பான். தேவனோடு உறவு இருக்கிறவன் தன்னுடைய குடும்பத்தோடு உறவை மெயின்டைன் பண்ணுவான். கேரார்ல இருக்கிறான், கர்த்தர் ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. 1 நாள் 2 நாள் சில நாள் இல்ல, பல நாள், நெடுநாளாய் கேரார்ல இருக்கிறான். ஈசாக்கு தன்னுடைய மனைவி ஆகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருந்தான். சத்தமா நல்லே சொல்லாமா? ஆமென். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? குடும்பத்தோட உறவை மெயின்டைன் பண்றீங்களா? தேவனோடு உறவை மெயின்டைன் பண்றவங்க குடும்பத்தோட உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரித்தது மட்டுமல்ல, மனைவியோடு நேரத்தை செலவிட்டான். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. உங்க மனைவியோடு நேரத்தை செலவிடுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. புருஷர்கள் சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க, கணவனோடு நேரத்தை செலவிடுங்கள். ஆமென். ஒரு சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம், மனைவியை நேசியுங்கள், மனைவியோடு நேரத்தை செலவிடுங்கள். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லா ஒழுங்கின் தேவன், வைராக்கியத்தின் தேவன். ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடினானா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்றீங்களா? சிலருக்கு நேரமே இல்லை, மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. சிலர் எந்த நேரம் வீட்டில் வந்து உட்காந்தா லேப்டாப் திறந்து உட்காந்துக்க வேண்டியது. சிலர் எந்த நேரம் செல்போன் எடுத்துக்க வேண்டியது. நேரத்தை அதோடையே செலவு பண்றது. ஈசாக்கு மனைவியோடு விளையாடினான். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு நேசம் வைத்திருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உயிரினும் மேலாக நேசித்தான். மனைவியை உயிரினும் மேலாக நேசித்தான். எதை வச்சு சொல்றேன்? 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாம் 25:21. மலடியாயிருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா?
மனைவியை மட்டும் நேசிக்கிறது இல்லைங்க, பெற்றோர்களை நேசித்தான். ஆமேன் சொல்லுங்க. சில ஆள் மனைவி வந்த உடனே பெற்றோர்களுக்கு வெளியே போட்டுருவாங்க. ஆமேன். அப்படி அல்ல. இந்த நாட்களிலே இளைய தலைமுறைகள் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தணும். பெற்றோர்களை மேன்மையா பார்க்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, மனைவியினுடைய பெற்றோர்களை தன் பெற்றோர்களா நினைக்கணும். கணவனுடைய பெற்றோர்களை தன் பெற்றோர்களா நினைக்கணும். கையை உயர்த்த சொல்லுங்க. ஆமேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என் மனைவி எனக்கு மட்டும்தான் சொந்தம், நல்லது. வச்சிருக்கிற வைராக்கியம், வாஞ்ச, பாசம், நேசம் எல்லாம் நல்லது. ஆனால் குடும்ப உறவை பலப்படுத்துங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 26, 18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நாளில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தகப்பன் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ அதே பெயரை ஈசாக்கு அந்த கிணற்றுக்கு வைத்தான். சத்தமா ஆமேன் சொல்லாமா? இதை எதை காட்டுகிறது? தாய் தகப்பனை மேன்மைப்படுத்துவதை காட்டுகிறதா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லாமா? நல்ல உறவில் இருக்கிறவர்கள் உணர்வுள்ளவர்களாயிருப்பார்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே எதன் அடிப்படையில் ஆசீர்வதித்தார்? அவனுக்குள் இருந்த உறவு, அவனுக்குள் இருந்த உணர்வு. ஆமேன். மூன்றாவது என்ன சொன்ன? அவனுக்குள் இருந்த உற்சாகத்தினாலே. உற்சாகமா சொல்லுங்க. உற்சாகம். விசுவாசிகள் நல்ல உற்சாகமா இருக்கணும். நல்ல கையை தட்டுங்க, பாடுங்க, துதிங்கன்னு இங்க இருந்து உங்களை புஷ் பண்ணினே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நல்லா உற்சாகமா இருக்கணும். பாருங்கள், 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாரா? 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? அந்த வேத பகுதி நீங்க வீட்டில் போயிட்டு 26ஆம் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்ட் வாசி பாருங்க. அவன் சுறுசுறுப்பு உள்ளவனாய் இருந்தான். என்னங்க? சுறுசுறுப்பு உள்ளவனா இருந்தான். அவன் மட்டும் சுறுசுறுப்பு இல்லைங்க, அவனோடு கூட இருந்த வேலை ஆட்களும் சுறுசுறுப்பு உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமேன். நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா சுறுசுறுப்பு தேவை. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த குடும்ப தலைவி சுறுசுறுப்பா இருந்தாள். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். என்ன அப்பத்தை புசியாமல்? ஆமா, சில ஆட்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வைப்பாங்க. யாராவது சொந்தக்காரர் வந்தாங்கன்னா எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமேன். ஒரு நாள் அப்படிப்பட்ட ஆளா இருக்காதீங்க. சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 24, 30, 31. சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், அவைகள் எல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. என்ன காடு? ஆமா. நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையில் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவனுடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும், உற்சாகம் உள்ளவங்களா இருக்கணும். ஈசாக்கு உற்சாகம் உள்ளவனாயிருந்தான். அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் வேலை செஞ்சான், அவன் சுறுசுறுப்பா இருந்தான். யாராவது கொடுக்க மாட்டாங்களா? யாராவது கொண்டு வர மாட்டாங்களா? நெவர் நெவர் நெவர். விசுவாசிகள் நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய்? நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். ஆமேன். நான் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், நீ அநேக ஜனங்களுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில்? உற்சாகத்தின் அடிப்படையில். ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு, என் தொழில் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு இங்க போலாமா, அங்க போலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு, பரிசுத்தத்தை கோட்டை விட்டுட்டு, நீதியை கோட்டை விட்டுட்டு, எதை பத்தியும் கவலைப்படாம ஏதாவது ஆசீர்வாதம் வருமா, இந்த ஜபத்துக்கு போனா வருமா, அந்த ஜபத்துக்கு வருமா அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே அலைஞ்சி திரியறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆமேன். உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம்? கர்த்தர் எதனால் அவனுக்கு வானத்தை திறந்தார்? அவனுக்குள் இருந்த உறவு, அவனுக்குள் இருந்த உணர்வு, அவனுக்குள் இருந்த உற்சாகம். எழுமி நிற்பமா? பாஸ்டர் மோகன் தேவநாதன் அவர்கள் ஜெபிப்பார்கள். அற்புதமான ரீகாபாலா சீகமா ரமதுரா உடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனே, நீர் இன்னும் எங்களை ஆசீர்வதிக்க துடிக்கிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். பிதாவின் வலது பார்சத்திலே
நீர் அமர்ந்திருந்ததைப் போல எங்களையும் அமர வைக்க எவ்வளவு வார்த்தைகளை தந்து எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த காலை நேரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் உம்மோடு கூட உறவிலே, உணர்விலே, உமக்காக செயல்படுகிற வேகத்திலே எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ்வாராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.